டைம் வர ஆகினக்குது கடி கணிச்சா இன்னும் ஆளை காணுமே. என்னப்பா பரபரப்பா இருக்க, என்ன விசேஷம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, கம்முனு போயா. என்னயா இது மூஞ்சி லட்சம் மாதிரி இப்படி பேசுற? மூஞ்சில அடிச்சு கூட பேசுவேன், போயா. வந்துடுறான், என்ன விஷயம் ஏதா விஷயம். ஐயோ டைம் வேற ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. கொழுப்பு அதிகம் தான்டா உனக்கு. வீடி காசு கேப்பல்ல, அப்ப பாத்துக்கிறோம் உன்ன. போடா, அப்படி எண்ணி குத்துட்ட 5 ரூபா கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் பேசுவேன். இனிமேட்ல இருந்து அந்த 5 ரூபாய் கூட எப்படி வாங்கிறேன்னு நான் பாத்துறேன்டா உன்ன. போடா, கூடி சீக்கிரம் பணக்காரன் ஆக போறேன். நேத்துக்கு இருந்தாலும் கத்தின்னு கிடக்குறான். எப்பா மாலை வாங்க சொன்னியதா? டேய் என்னடா இது? நீ தானே மாலை வாங்க சொன்னா? டேய் மாலை வாயா சொன்ன, இது என்னடா பிளாஸ்டிக் மாலை? இது எங்க எடுத்து வந்த பைசாக்குதே? ஆமா, நீ குத்த 50 ரூபாய்க்கு ரோசா பூ மாலையா கிடைக்கும், இதுதான் கிடைக்கும் போ. என்னடா டேய், எதனா பேரம் பேசி வாங்கி வர தேவையா? சரி இந்தா ரசனா போயிட்டு வாங்கி வா. ரசனா போயிட்டா? எந்த காலத்துல இருக்கிறான்னு தெரியல இந்த ஆளு. இதெல்லாம் நேத்து வாங்க சொல்லுது. டேய் மாப்பிள்ள எங்கடா போறா? வா மாப்பிள்ள, இதோ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் போடா, அவனுக்கு வேலை இருக்குதே, அப்படியே வந்துடுது வயிற்று விட்டுக்கினு. மாப்பிள்ள உங்க அப்பா கிட்ட சொல்லுவியா, என் விஷயத்துல ரொம்ப தலையிடாம. டேய் நீ கடைக்கு போடா, இதுக்கு நின்னுக்குது பாரு, டைம் வர ஆகுது. இரம்பா என்னப்பா நாய் மாதிரி கத்தின்னு கிடக்குறா? வாடா மாப்பிள்ள நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ இது ரெண்டும் போனா விலகவே விளங்காதா? என்ன மாப்பிள்ள கத்தின்னு கிடக்குறா, எங்க போறா? ரசனா போயிட்டு வாங்கி வரலாம் மாப்பிள்ள. யாருக்கு நம்பலுக்கா? அது யாருக்குன்னே தெரியல, வாங்க சொல்லுது. இதுக்கு போதுங்க, எத்தனை மணிக்கு வரணும்னு தெரியலையே. என்னடா கையில மாலையோட இருக்க, என்ன ஆச்சு? ஒன்னே ஆகல, உன் வேலையை பார்த்துன்னு போ. சரி அது போட்டோம். நேத்து நான் டீ வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ டீ வாங்கி தரணும்ல, வா கடைக்கு போலாம். ஒரு டீ, அட்லீஸ்ட் ஒரு டீ, அதுக்காக என் வீட்டு வாசல் வந்து அசிங்க பத்தி வாடா, போடா. டேய் நீ தானடா நேத்து வாங்கி தரேன்னு சொன்ன, 2 பட்டர் பிஸ்கட் கூட வாங்கி தினேடா. பெரிய பட்டர் பிஸ்கட் போடா, அதெல்லாம் தர முடியாது, வந்துட்டான். பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன், நாளைக்கு வந்து டீ கேப்பல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் போடா, டீ நடா டீ, நான் பூஸ்ட் ஹார்லிக்ஸை குடிப்பேன். இந்த வீடு தாண்டி சொன்னாங்க. பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன இது பாக்கிறதுக்கு நல்லா தாங்குதா? யாருமா நீங்க? இந்த வீட்டுல நாங்க வாடகைக்கு வர போறோம். யார் வீட்டுல நீங்க வாடகைக்கு வர போறீங்க? என்ன வெறுப்பு ஏத்துறீங்களா? என்னக்கா திட்டுறாரு? ஏன்பா இந்த வீடு தான் சொன்னாங்க. யார் சொன்னது? சுப்பிரமணியா? அவர் தான் சொன்னாரு. அவனுக்கு என்னமோ நேரம் சரியில்லை, என்னைக்கு ஓட ஓட ஒதுக்கி போறன்னு தெரியல. என்னப்பா நீங்க எப்படி பேசுறீங்க? அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன். ஆமா ரொம்ப தங்கமான மனுஷன். வருஷம் பாத்துட்டு கடையில எடுத்து போய் வித்துரு. அட போமா, கூட எல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா என்ன இவரு இப்படி பேசுறாரு? இரடி பயப்படாத. என்ன போக மாட்டீங்களா? ஒழுங்கா போடுங்க, எனக்கு வேற டைம் ஆகுது. நான் சுப்பிரமணிய அண்ணைய கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். வாடி போலாம் இப்போ. சுப்பிரமணி கூட்டார் போறாங்களாம். பட்டு சுப்பிரமணி மூஞ்சி மேலே குத்துறேன். டேய் மாப்பிள்ள ஏன்டா பாசம் நடந்து போறா? டேய் அந்த ஆளு கத்துவான்டா. சரி நம்ம ஜூஸ் குச்சிடலாமா? டேய் அந்த ஆளு கையமுயன்னு கத்துவான்டா, இத போய் குச்சிடலான்றா. மாப்பிள்ள பாதி பாதி குச்சிடலாம்டா, பாதி தண்ணி ஊத்தி வச்சிடலாம். என்ன சொல்ற? அதுவும் கரெக்ட் தான். யாரு பாக்க போறாங்க? டா திறந்து குடி. மாப்பிள்ள பாதி வந்துச்சா? போதும் மாப்பிள்ள, அதுக்கு மேல குடிக்காத. பாரு என்ன மட்டும் டவுன் குடி சொல்லிட்டு முக்காசி குச்சிச்சா. அப்புறம் மாப்பிள்ள நான் குள்ளதே குடிச்சிட்டா, கொஞ்சம் ஷேர் பண்றா. சூப்பர், இதுல தண்ணி ஊத்தி கலந்துடலாம், வா போலாம். ஐயோ டைம் வேற ஆகிக்கினே போகுது, வந்துடுவாங்க போலுதான். இவன் வேற ஆளே காணுமே. ஏய் கந்தசாமி, என்ன வாடகை அமுச்சு விட்டா திட்டுறியாமே? வாயா சுப்பிரமணியா, என்ன என்ன கேட்காம நான் ஆளை ரெடி பண்ணுவீங்க? ஏய் என் வீடுடா, யாருனாலும் நான் வாடகை வைப்பேன். இங்க பாரு, ஜேசி பத்தின நைட் அடியோட தூக்கி முடுவான். ஏன் கட்டா வச்சுக்காத. உன்னை பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன்டா. கீசிடுவாரு. போடா போடா, நான் 7 வீட்டுல வாடகைக்கு போய்க்கிறேன். 7 வீடு 5 தான் போய்க்குது. இதெல்லாம் ஒரு சாதனையாடா, டப்பாவாயா பேசுறான் பாரு. டேய் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏய் ஜூஸ் குடுறா. என்ன இது ஒரு கலரா இருக்குதா? அதான் கலரு. டேய் ஏதோ லைட் கலரா இருக்குதாடா. அதான் லைட் கலரு. எப்பா சாமி வாங்கிட்டு வந்துட்டியா? அது போதும். யாருக்கு தான் இதெல்லாம் பண்றான்னு தெரியல இந்த ஆளு. மண்டாங்க நவுரா. வாங்க வணக்கம் வாங்கய்யா உங்களுக்காக தான் காத்துருக்குறேன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு? என்னப்பா இப்படி மூஞ்சி லட்சம் பேர் பேசிட்டேன்? நான் தான் கந்தசாமி. அவன் நல்ல கட்டையா இருப்பான், நீ என்னமோ குட்டையா ஓனாமல்ல இருக்க. என்னப்பா பண்றது? நீ வெளிநாடு போய் சம்பாரிச்சு ஜம்முனுக்குற, நான் எச்சட்டிக்கு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இப்படிக்கிறேன். இப்பதான்டா உங்க அப்பா உண்மையா ஒத்துக்கணும். ஏப்பா உண்மையா நீ கந்தசாமி தானா? கந்தசாமி தான். எப்பா டேய் நீ அப்பதான் நீ சொல்லண்டா. தம்பி இவர் பேர் கந்தசாமியா? ஆமாடா, இவர் பேர் கந்தசாமி தான். வாங்க. அடப்பாவி, என்னடா இப்படி ஆயிட்ட? இப்படி இறங்கணும். எங்க ஊர்ல எல்லாம் நான் இதெல்லாம் அசால்ட்டா ஜம்ப் பண்ணுவோம்ப்பா. அட என்ன ஜம்முன்னு வந்திருக்கிற? உனக்காக மாலை வாங்கிக்கிறேன்பா. இதெல்லாம் எதுக்குப்பா? என்ன ஒரு வாடை வருது? அது ரொம்ப வருஷமா ஒரு ஆயா போட்டா மேல போட்டு இருந்தாங்க, அது தொடங்காம விட்டு இருக்காங்க, அதனால அந்த வாடை வருது.
ஆயா போட மருந்து இருக்குன்னு வந்தா அவன் காமெடி பண்றப்பா நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா. ஏய் இல்லப்பா ஒரு வாடை வருதுப்பா நீ பாரு மூக்கான்லாம் எத்தனை வரானே ஆனா அது கட்டிட்டு விடுங்கப்பா. இந்தாப்பா உங்களுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தாப்பா நான் குடி. என்ன இனிப்பே காணோம். என்னடா இனிப்பே இல்லையாமா? அது சுகர் வரக்கூடாதுன்றதுக்காக குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இது. ஆமாப்பா சுகர் வராதான். நீ குடிங்க. ஐயே இதெல்லாம் யாரு குடிப்பாங்க? வேணாம்ப்பா. ஆனா என்னப்பா வீட்டுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டீங்க. வாங்க உட்காருங்க வாங்க. இப்பெல்லாம் அந்த காலத்துல ஏரியில நீச்சல் அடிக்கிறதும் புளியா மரத்துல புளியாக்கா இருக்கட்டும் செம்ம ஜாலியா இருக்கும்ல. என்னத்தான் ஜாலியா இருக்கும். எல்லாத்தையும் பண்றது நீ, கடைசியில எண்ணெய கோர்த்துட்டு வந்துருவேன். இன்னும் பாயசம் மறக்காம இருக்கிற போற. அதான் நீ இதான் நானு. ரொம்ப வாடையா இருக்கேப்பா. கொஞ்சம் போது பாரு. அட ஏன் மூக்கு பின்னாடி எத்தனை வரேன் போனா மாப்பிள்ள ஏதாவது பேசிட்டா இருடா, அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சுக்க நீ பேசணும்னா. அதுதான் நான் பேசுறேன்றான். அப்பா யாருப்பா அந்த பையன்? அது வேஸ்ட் பெல்லோ. அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. இவன் தான் என் பையன். வணக்கண்ணே. பாத்தியா உங்க அப்பா நீ வேஸ்ட் போலான்றான். இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். தம்பி வளர்த்தா இப்படி வளருப்பா. என்ன இப்படி போற? நிறைய தும்பியோ. நீ கம்மியா துணியோ என்ன பத்தி சொல்ற? என்னப்பா கூட பேசுது இந்த பையன்? அதுக்காட்டி பேச்சு வச்சுக்காத. அது ஒரு மாதிரியா பேசும். ஏய் போடா. என்ன டப்பாயா என்ன அசிங்க பாத்தீங்கிற உன் வண்டவளத்துல தண்டவளை ஏத்துருவேன். ஏய் தம்பி அம்மா தூண்டுன்னு அவ்வளவு பெரிய மனுஷனை திட்டுற. உனக்கு யாரும் சொல்லி தரது இல்லையா? நேத்த சொல்லி தரது இல்லையா? என் பேச்சுக்கு வந்து வாய் ஒஞ்சு போடும் பாத்துக்கோ. ஐயோ டேய் அவனை கூட்டு மாடா. என் மான மரியாதை எல்லாம் போதே. டேய் மாப்பிள வாடா அப்படி நிக்கலாம். பழம் நஷ்டானா? விடுப்பா, சின்ன பையன் தானே. ஒன்னா சின்ன தெரிஞ்சிருக்கான். அப்புறம் வெளிநாட்டுல எப்படி இருக்குதா? அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே தான்ப்பா இருக்கு. என்ன ஊருக்கு வரேன் நீ வரியா? அதுக்கு தம்பா நானும் காத்துங்கிறேன். எப்படின்னா கூட்டு போய் என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிடும். அங்க ராணுவத்துலதான் ஆள் எடுக்கிறாங்க. பேசாம ராணுவத்துக்கு போயிரியா? நான் வாயறதுக்கு வழி கேட்டாக்கா ஸ்ட்ரெயிட்டா குயில் எதுவுமே தள்ளி நினைக்கிறேன். என்னப்பா நீ? அப்படித்தாங்க இது நிலைமை. என்ன பண்றது? சரி உன் பொண்டாட்டி கோகிலா ஓடி போச்சே, வந்துச்சா? அது வராது. கரோட் கார் கூட கீரை கார் கூட ஐஸ் கார் கூட எல்லாரும் கூட ஓடிச்சு. அது வராது. என்னப்பா அது? ஐயோ என் மானமே போகுது. அண்ணா இப்ப கடைசி யாரு கூட போயிருக்கு? பிளம்பர் கூட போகுதா? ஏன் கேக்குறான்? நான் எலக்ட்ரிஷியன் ஆயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்க இருக்குது அது? ஆட்டோ உங்க ஆட்டோ ஓட்டுற போன் எடுப்பாரு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சரி அவன் கதையெல்லாம் கொடுப்பான். என்ன பையனுக்குன்னு வாங்கிட்டு வந்தா? உனக்கு போய் ஏதாவது கொண்டு வராம இருப்பானா? எடுப்பாத. ஐயோ 1,00,000 ரூபா குடுத்துறானாக்கா கடத்தலாம் வச்சுட்டு ஏதோ ஒரு பிகர் செட்டில் ஆயிடுவேன்னு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் பணம் என்ன கொடுப்பாங்களா? டக்குன்னு எடுப்பா. என்ன நோண்டிக்கிட்டு இருக்க உள்ள? உள்ள மாட்டிட்டு இருக்கு. நான் அதை எடுக்கிறேன். இந்தாப்பா உனக்கா வாங்கிட்டு வந்தது. என்ன இது? பேர்ச்சம்பளம். இதுதான் வெளிநாட்டுல ஃபேமஸ். பேச்சம்பயம் ஃபேமஸா? ஏன் இது இங்க இருக்காதா? இங்க பாரு, இங்க 1000 இருக்கும். ஆனாலும் உனக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. அசிங்கப்பட்டான் அண்டா வாய. பார்த்த கொழுப்ப பார்த்தியா? இருக்கா வேற எதுவும் இல்லையாப்பா எனக்காக? ஏன் இல்ல? இந்தா இன்னொன்னுக்குதே. ஐயே சரக்கு. சரக்கு இல்லப்பா, சென்ட். சென்ட்டா? இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்துட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தேனியா? என்ன நண்பா உனக்கா ஆசையா வாங்கிட்டு வந்தா நீ இப்படி பண்ற? ஆசையா வாங்கிட்டு வந்தியா? அட போயா. சரி நண்பா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் அடுத்த வாட்டி வரேன். சரியா? பார்க்கலாம். பாப்பா வண்டி எடு. என்னப்பா இது? சென்ட்டாண்டா. நான் இதா பேச்சம்பயமா? அட பாவீங்களா இத கூட பிடிங்க முடிச்சிங்களே.